இந்த இடம் வந்து நாகாலாண்டுங்க. ஸோ நாகாலாண்டாக கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோம்னா இது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ சென்டர் பாயிண்ட்டு இன்னொரு ஸ்டெப்பு லெஃப்ட்டில் எடுத்து வச்சோம்னா இங்கே வந்து மியான்மர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நாகாலாண்டில் இருக்கோம். நாகாலாண்டில் மோன் டவுன் இதெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து லொங்குவாவுக்கு போகிறோம். ஸோ அது வந்து மியான்மர் இந்தியா பார்டருங்க. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஆனால் இங்கே கொஞ்சம் ரொம்ப ரெய்னியாக இருக்குது, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டு இந்த வீட்டில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நாகாலாண்டில் லொங்குவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரைபில் பார்க்க வந்திருந்தேன். ஹலோ ப்ரோ, வாட்ஸ் யுவர் ட்ரைப்ஸ் நேம்? கொன்யாக். ஓகே, கொன்யாக் ட்ரைப்பு தான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனே இருக்குங்க. இவங்களுக்கு இங்கே வந்து எப்படின்னா குரூப்பாக தான் சமைப்பாங்களாம். யாருக்கு செப்பரேட்டாலாம் சமைக்கிறது இல்லை, எல்லாருமே ஒன்றா தான் சமைப்பாங்களாம். ஸோ அதை வந்து பார்க்கலாம், அந்த கிச்சனை பார்க்கலாம். கிச்சனில் வந்து மியான்மர் சைடு இருக்கும், இந்தியாவில் வந்து ஹால் இருக்கும். அந்த வீடே வந்து பாதி இந்தியா பாதி மியான்மர் தான். ஸோ அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ உள்ள கிங்குக்கு வந்து 2 ஒய்ஃபுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கிங் இருந்தாராம், அந்த கிங்குக்கு வந்து 45 ஒய்ஃபு. அதுக்கு முன்னாடி ஒரு கிங் இருந்தாராம், அவருக்கு வந்து 65 ஒய்ஃபு. இந்த ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் இவங்க சொந்தக்காரங்க தான். மரக்கட்டையிலே வந்து சிலையெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய பைசன் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் பைசனுங்க. அவங்க வேட்டையாடி அதை வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயுமே இருக்குது. இது வந்து பொதுவாக எல்லா வீட்லேயுமே இது மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இவர் தாங்க கிங்கு, இவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட ஃபோட்டோலாம் இங்கே இருக்குது. எப்படி ஒரு மரத்தையே வந்து ஒரு சிங்கம் மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு மரங்க. ஸோ சரியான மரம். அது ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பாருங்கள். ஹலோ ஹலோ. இங்கே காதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புலியோட பல்லுங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குங்க. நம்ம வீடியோ எடுக்கவே பர்மிஷன் வந்து காசு கொடுக்கணும். நம்ம ட்ராவல் பற்றி சொன்னோன்னே சரி எடுத்துக்குப்பா தம்பி, சவுத்துலேருந்து வந்திருக்க சொல்லி எடுத்துக்கு பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ரேட் அதிகங்க. ஸோ இவங்களே சேல் பண்ணுறனால. ஸோ இவர் தாங்க கிங்கு. ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் பாருங்க, அந்த ஒரு அதான் மெயின். ஸோ தன்யவாத், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் எஸ்டர்டே டு ஹியர் யூ மீட். ஓகே, ஸோ இவர் தாங்க கிங்கு. ஸோ இவரை வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்காக நேற்றுலேருந்து வெயிட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். செப்பரேட்டான ஒரு கிங்குங்க. ஸோ அவர் வந்து மெயின் கிங்குங்க. ஸோ இவர் பாருங்களேன், இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்களா காதில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு தோடு அந்த ஒரு கட்டை மாதிரியே வச்சு ரொம்ப பெருசாகவே வச்சுருக்காங்க அவங்க காது. காதை பாருங்களேன், சுற்றி ரொம்ப ரொம்ப வலிக்கும் போல இதெல்லாம். ஸோ இங்கே பாருங்க எப்படி வச்சுருக்காரு. இவர் வந்து தமிழ் பேசுகிறாருங்க. கொஞ்சம் பாருங்க, நாகாலாண்டில் வந்து தமிழ் பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, இந்த அளவுக்கு பேசுறாங்களே. வணக்கம் வணக்கம். படியாச்சா? கல்யாணமா? ஆமா, கல்யாணம் எனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாங்க. குழந்தைய வந்து நம்ம மாதிரி தூக்க மாட்டாங்க, ஒரு துணியை வச்சு பின்னாடி கட்டி இந்த மாதிரி தான் கேரி பண்ணிக்கிடுவாங்க. அப்பா எவ்வளோ அழகான மவுண்டைன் பார்த்தீங்களா. ஸோ இந்த சைடு ஒரு ஸ்கூல் இருக்குது. இதாங்க அந்த லொங்குவா வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா.
நாகாலாண்டில் மவுண்டெயின்லாம் தரமாக இருக்குங்க. நம்ம மெச்சுகோ அருணாச்சல் பிரதேசில் மெச்சுகோவில் இருந்தோம்ல அதே மாதிரி மவுண்டெயின் தான் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பர்மாவுக்குள்ளே இருக்கிற கிச்சனுக்கு நம்ம வந்து போகலாம். சார் நாகாலாண்டில் ஃபுல்லாகவே கிறிஸ்டின் தாங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு கூட என்ன அர்த்தம்னா 2 பேருமே ஃபைட் பண்ணுவாங்களா அவங்க. ஸோ 2 பேர் ஃபைட் பண்ணிவிட்டு யார் தோக்குறாங்களோ அவங்கள தலையை வெட்டி அவங்க அதை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிடுவாங்களாம். ஸோ அவங்க தலையை எடுத்து அதை எலும்பு எடுத்து அவங்க தலையை மாட்டிக்கிடுவாங்களாம். ஸோ அதுக்காண்டி தான் அந்த ஸ்டாச்சுவான். ஸோ இங்கே ஒரு மிருகமே வந்து மரக்கட்டையில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடம் வந்து நாகாலாண்டுங்க. ஸோ நாகாலாண்டாக கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோம்னா இது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ சென்டர் பாயிண்ட்டு இன்னொரு ஸ்டெப்பு லெஃப்ட்டில் எடுத்து வச்சோம்னா இங்கே வந்து மியான்மர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவோங்க. ஸோ எந்த ஒரு பாஸ்போர்ட் விசா இல்லாமல் நான் வந்து மியான்மருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ நேற்று நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருங்க. உள்ளே அவர்கிட்ட தான் பர்மிஷன் கேட்டு உள்ளே இங்கேயே ஸ்டே பண்ணிக்கப்பா. ஏன்னா இங்கே இருக்கிற ஹோல்ஸ்டேலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டேன். டென்ட் வச்சனால அவங்களுக்கு வந்து சுலபமாகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலரில் ஒரு தெரியுதா நான் காமிக்கிற பாருங்களா ஒயிட் கலரில். ஸோ அதெல்லாம் வந்து மியான்மரோட வில்லேஜுங்க. ஸோ இதாங்க அந்த கிங்கோட பேலஸு. ஸோ இங்கே தாங்க இருக்கோம். இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே வந்து மியான்மர். அந்த மவுண்டைன் ஃபுல்லாக மியான்மர். இது ஃபுல்லாக நம்ம ஏரியா, நம்ம நாகாலாந்து சைடு. இந்த வால் தாங்க, இந்த வாலுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது ஃபுல்லாமே வந்து இந்தியாங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே இருக்குது மியான்மருங்க. ஸோ நம்மளை மாதிரியே தாங்க வாழை இலையில தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாழை இலை. அதை நம்ம இந்த சைடு வச்சு சாப்பிடுவோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரொட்டேட்டை அந்த சைடு வச்சு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ இந்த பிளேட்டை எடுத்து இந்த இலையை மேலே வச்சுட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இவங்க ஃபேமிலிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹலோ. ஸோ இவங்க தான் எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. போர்க் இருக்கு, இந்த சைடு வந்து தால் இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ வேட்டையாடி இந்த இடத்துல வந்து மாட்டி வச்சிருக்காங்க பாருங்க. மேலெல்லாம் பாருங்க எவ்வளோ கலர் இருக்குன்னு பாருங்க. வா. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பாருங்களேன் சொல்லுங்க. இங்கே ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் அலோவ் பண்ணல யாரையும். ये देखने वाला है इंडिया का. तो भी बोलते हैं कि उसमें एक काम दिखता है ये पौधे का. Is that side fully Burma? पूरा साइड तो बर्मा का है जो. Okay.